ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு கிரேவி இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து நான் சின்ன வெங்காயத்தை தான் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பட்டரும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை வந்து முதல்ல நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். மஷ்ரூம் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் மஷ்ரூம் வச்சு இந்த மாதிரி கையில் வச்சு விரலில் வச்சு அப்படியே தேய்ச்சி விடுங்க. அது மேலே வந்து லைட்டாக ஸ்கின் மாதிரி வரும். அதை அப்படியே நம்ம எல்லா இடத்துலையும் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். போதும், அவ்வளோதான். க்ளீனிங் வந்து ரொம்ப பெரிய டஃப்லாம் இல்லை. அது மாதிரி கீழே அந்த ஸ்டெம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து எடிபிள் தான். அது ஏதாவது பிளாக்காக இருந்ததுன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி அதையும் கூட நம்ம அப்படியே டிப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதையும் கூட அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் குக் பண்ணுறதுக்கு. மஷ்ரூம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மஷ்ரூமில். இந்த மாதிரி மேலே அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டாலே நம்ம வந்து நல்லா இது பாருங்கள். மஷ்ரூம் வந்து எப்படி நம்ம வாங்கணுன்னா இந்த பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஸ்டெம் பக்கத்தில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்து தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம வாங்கணும். ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமு. இல்லை கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம், பழைய மஷ்ரூம்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம் நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். ஸ்லைஸாக வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் எல்லா பீஸையுமே வந்து எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டர் போட்டு மஷ்ரூம் செய்யும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மஷ்ரூம் மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மஷ்ரூமில் நிறைய ரெசிபீஸ் பண்ணுறாங்க. யூஷுவலாக மஷ்ரூம் ஃப்ரை அந்த மாதிரி நம்ம செய்வோம். கிரேவி செய்யும் போது நம்ம டிஃபனுக்கு ஐட்டம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி அந்த மாதிரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. ஓரளவு வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ்ட்ரா நிறைய கிரேவி வைக்கணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வதங்கட்டும். நல்லா ஃபுல்லாகவே வதங்கட்டும். மஷ்ரூம் வந்து எல்லா ஷாப்லேயும் டக்குன்னு கிடைக்காது. பட் ஆனால் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் நல்லா கிடைக்கும்.
மஷ்ரூம்லேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து லோ கேலரிஸ் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்ம மஷ்ரூம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதில் ஃபைபர், ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட், ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. கேன்சர் கூட ப்ரிவென்ட் பண்ணுன்றாங்க. ஸோ அதனால் வந்து மஷ்ரூம் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஃபுல்லாக அந்த தக்காளிலாம் ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் டொமேட்டோக்கு பதிலாக தக்காளி அந்த டொமேட்டோ ப்யூரி கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். டொமேட்டோ ப்யூரி ஊற்றினீங்கன்னா, நான் வந்து பொடிசாக சாப் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி. இப்போ இது கூட வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எதுவும் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மஷ்ரூமே வந்து தண்ணி விடும். ஸோ அதுவே போதுமானது. இப்போ வந்து இது கூட வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு தேவையான சால்ட்டு போட்டு பெரட்டி வைக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இதில் தண்ணி எதுவும் நான் போட போகிறதில்ல. ஏன்னா மஷ்ரூமே வந்து தண்ணி விடுன்றதுனால இதை பெரட்டி அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன். 10 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். அது குக் ஆகட்டும் மஷ்ரூம் நல்லா. நம்ம தேவைன்னா கடைசியில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் மஷ்ரூமே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நான் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே இல்லை. மஷ்ரூமே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா குக் ஆயிரும். இதே ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஃபுல்லாக குக் ஆயிரும். நம்ம கிரேவி ஓரளவு வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம பெரட்டி விட்டோன்னா ஓரளவு கிரேவி கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே போதும் அப்படின்றதுனால நான் இப்படியே விடுறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி இருக்கட்டும். மூடி வச்சுட்டு பார்க்கலாம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு கிரேவி வந்து திக்கான கிரேவியாக தான் வச்சுருக்கேன். தொக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு சைட் டிஷ்ஷாக அப்படி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியானது. ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானதும் கூட மஷ்ரூம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஸ்டிர் ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப கிரேவி வைக்கலை. உங்களுக்கு கிரேவி வேணுன்னா 1/2 டம்ளர் தண்ணி போட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.